Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என் வீட்டு பூனை பில்லுவின் ஒரு நாள் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா உங்க வீட்டு பூனைகளை வீடியோல காட்டுங்க, அது பண்ற சேட்டைகளை வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என் வீட்டில் இப்போ மொத்தம் 5 பூனைகள் இருக்கு. 2 பெண் பூனைகள், 3 ஆண் பூனைகள். இவை எல்லாமே 3 தலைமுறை பூனைகள், அதாவது பாட்டி, மகள், பேரன்கள் என்று 3 தலைமுறைகள். ஆனால் எல்லா பூனைகளும் ஒரே நேரத்தில் ஒன்றா இருக்கிறதில்ல. அதனால் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு கடைக்குட்டி பில்லுவின் 1 டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இவன் தான் எங்கள் வீட்டு பூனை பில்லு. இவன் பிறந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகுது. இவன் பாட்டி இந்த மஞ்சள் கலர் பூனை, இதனுடைய பேரு மின்னலி. இவனுடைய அம்மா தான் இந்த மல்டி கலர் பூனை, இதனுடைய பேரு ரம்பா. இவனோட அண்ணன்கள் தான் வாக்கி, ராபிட் அப்படிங்கிற இந்த 2 பூனைங்க. பில்லு கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர், பில்லுவும் சேர்த்து. இதில் எல்லாவற்றையும் அடாப்ஷனுக்கு கொடுக்க ஐடியா தான் எங்களுக்கு முதல்ல இருந்துச்சு. ஆனால் பில்லு அதிர்ஷ்டசாலி போல, கேட்டவங்க எல்லாம் பில்லுவை தவிர மீதி குட்டிகளையே கேட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மற்றவங்க பில்லுவை கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு மனசும் மாறி போச்சு. பில்லு பண்ண சேட்டைகளும் அதனுடைய குறும்புத்தனமும் எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அதனால் அதை அடாப்ஷனுக்கு நாங்கள் கொடுக்கல. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, எங்களுடைய பெண் பூனைகள் 2ற்கும் கருத்தடை செஞ்சிருந்தோம். அதனால மறுபடியும் குட்டிகள் பிறக்க சான்ஸ் இல்லை. அதனால இந்த குட்டியை நாங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கடைக்குட்டி பில்லுவை நாங்களே வச்சுக்கிட்டோம். அப்ப அண்ணன்கள் வாக்கி, ராபிட்னு சொன்னீங்களே, அவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறீங்களா? அவங்கெல்லாம் பில்லுவுடைய அம்மாவுக்கு முதல் லிட்டர்ல பிறந்த குழந்தைகள். சரி, இப்ப வாங்க பில்லுவின் டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பில்லு காலையில 7 மணி வாக்கில் கதவை திறந்த உடனே கத்திக்கிட்டே பசியோட ஓடி வருவான். அப்போ அவன் கூட சேர்ந்து எங்கள் வேறு பூனைகளும் வரும். ஆனால் இவனுக்கு பசி அதிகமாக இருந்தால் கீழே போடுற கருவாடை சாப்பிட மாட்டான். கருவாட்டு பக்கெட்டுக்குள்ளேயே தலையை விட்டுட்டு கருவாட்டை சாப்பிடுவான். பாருங்க இந்த மாதிரி. அப்புறமா இவன் பால் வேணும்னா குடிப்பான். அப்புறமா கொஞ்ச நேரம் வெளியே ஓடி போயிடுவான். நல்லா சுத்திட்டு மறுபடியும் ஒரு 9 மணி வாக்கில் வீட்டுக்கு வருவான். அப்போ அவனுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே போய் தூங்க ஆரம்பிச்சிருவான். அந்த இடங்கள் கட்டிலா இருக்கலாம், பீரோவின் மேல் பாகங்களா இருக்கலாம், ஷோகேஸ்னுடைய மேல் பாகமாக ஸ்லாபாக கூட இருக்கலாம். இல்லை வீட்டில் நடக்கிற இடமா கூட இருக்கலாம்.
அவனுக்கு பிடிச்ச இடம் எதுவோ அவன் அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். இப்படியே காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் இவன் தூக்கம் தொடரும். சில சமயம் காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரை கூட இவன் தூக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், கும்பகர்ணன் போல. அப்புறமா இவன் எந்திரிப்பான். அப்படியே ஒரு ரவுண்டு வீட்டில் அடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வருவான். சாப்பாடு அப்போ ரெடியாக இருக்கணும். பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவான், இல்லாட்டினா ஓடி போயிடுவான். பசிக்கக்குள்ள பால் குடிப்பான், இல்லாட்டினா பாலுடன் பிரெட்டு கலந்த கலவையை இவன் சாப்பிடுவான். வாரம் ஒரு முறை நாங்கள் நான்வெஜ் வாங்குவோம். அது சிக்கன், மட்டன், மீன் எதுவாக கூட இருக்கலாம். இது இவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டு பூனைங்களுக்குன்னு நாங்கள் இது எடுத்து வச்சிருவோம். அதுங்க ரொம்ப ஆசையாக இதை சாப்பிடும். பில்லு மட்டும் இல்லை, வேறு பூனைகளும் இந்த சிக்கன், மட்டன், மீன் போன்றவற்றை மிகவும் ஆசையாக சாப்பிடுங்க. நைட்டில் போய் இவன் வெளியே தூங்கிடுவான்னு நான் நினைக்கிறேன். அது எங்கன்னா மொட்டை மாடி மேலே வெளிப்புறம் உள்ள ஜன்னல் ஸ்லாபுங்க மேலே படுத்து தூங்கிடுவான் போல். வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான். எப்போவுமே இவன் எங்கள் கூடயும் மற்ற பூனைங்க கூடயும் ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பியாக விளையாடுவான். மறுபடியும் காலையில் 7-7:30 மணி வாக்கில் எப்போ கதவை திறப்பாங்கன்னு பார்த்துட்டு வாசல்லையே நின்றுட்டுருப்பான். திறந்த உடனே உள்ளே ஓடி வந்து சாப்பிட வந்துடுவான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கடைக்குட்டி பில்லுவின் டெய்லி ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.